வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான எள்ளு பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த எள்ளு பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பு. நான் இன்றைக்கி தோல் உள்ள இந்த உளுந்தம்பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். நீங்கள் தோல் இல்லாத உருட்டு உளுந்து கூட இந்த எள்ளு பொடி செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது எள்ளு. எள்ளு வந்து வெள்ளை எள்ளும் இருக்குது, கருப்பு எள்ளும் இருக்குது. நீங்கள் இந்த எள்ளு பொடி செய்கிறதுக்கு கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. அதான் ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த கருப்பு எள்ளு இன்றைக்கி 100 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். மிளகாய் வத்தல் வந்து நான் இன்றைக்கி 20லேருந்து ஒரு 25 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப இந்த மிளகாய் வத்தலுடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. மிளகாய் வத்தல் எடுக்கும்போது இந்த மாதிரி எள்ளு பொடி இதெல்லாம் திரிக்கிறதுக்கு இந்த காம்போடையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் இன்றைக்கி காம்பை எடுக்காமல் இந்த மிளகாய் வத்தலை இந்த காம்போடையே தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த காம்பு இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் காம்பை நீங்கள் எடுத்துருங்க. அடுத்தது 10லேருந்து 15 பூண்டு. அது வந்து குட்டி குட்டியாக இருக்குது. இந்த பூண்டை வந்து தனியாக அந்த மாதிரி எள்ளு பொடி திரிக்கிறதுக்காகவே இந்த குட்டி பூண்டு எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் தோல் உரிக்காமல் அப்படியே தோலோடு தான் நான் எடுத்திருக்கேன். தோலை நீக்கிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் தோலோடு சேர்த்து இந்த மாதிரி பூண்டு பொடி திரிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது காயம், அப்புறமா இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். காயம் வந்து நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கட்டி பெருங்காயம் கூட இதை சேர்த்து பண்ணலாம். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணும்போது பொடியோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பவுடர் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் அந்த பவுடர் பெருங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ பார்த்தாச்சு. இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆயில் போதும். நம்ம இந்த மிளகாய் வத்தலை வறுக்கிறதுக்கு அந்த 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா அதை நம்ம வெறுமனே ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நெடி அடிக்கும். அதனால தான் இந்த 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறோம். மற்ற எல்லாத்துக்குமே ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும், அதுக்கு ஆயில் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போது ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த மிளகாய் வத்தலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வத்தல் வறுக்கும்போது ரொம்ப கருகருன்னு வறுக்கணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுக்கிறத ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி அதை ஆற விட்டுடலாம். இப்போது அடுத்த இன்க்ரீடியண்ட் உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பை நான் இப்போ போட்டு அதையும் வறுக்க போகிறேன். இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து வறுக்க போகிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பருப்பையும் தனித்தனியாக வறுத்து கூட ஆற வச்சு அதுக்கப்புறமா பொடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பருப்பையும் சேர்த்து வறுக்கிறேன். நல்லா இந்த 2 பருப்பும் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப போட்டு வறுத்து கருப்பாக கறிய வச்சிடாதீங்க, அப்புறமா நம்ம பொடி வந்து கசந்துரும். அதனால் பார்த்து கவனமாக அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து மறுபடியும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போது எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா அப்படி பொரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இப்போ எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதையும் ஆற விட்டுடலாம். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயம், பூண்டு, கூடவே உப்பு, கல்லுப்பு வந்து அதையும் இது கூடயே சேர்த்து வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பொடி சீக்கிரமாக கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு வரும். நீங்கள் எவ்வளோ நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். கருவேப்பிலையும் இந்த மாதிரி
பொடி பண்ணும்போது நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதாரணமாகவே நம்ம குக்கிங்கில் பயன்படுத்தும் போது சாப்பாட்டில் உள்ள கருவேப்பிலையை தனியாக எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. குட்டீஸும் அப்படி தான். ஆனால் இந்த மாதிரி பொடி பண்ணும்போது அது வந்து இன்டைரக்டாக நம்ம உடம்புல வந்து சேருது. இதனால் நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கருவேப்பிலை. அதனால் நம்ம கருவேப்பிலையை அதிகமாக இந்த மாதிரி பொடி செய்யும்போது பயன்படுத்திக்கலாம். கருவேப்பிலை பொடி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. நம்ம ஹேர் வந்து நல்லா வளர்கிறதுக்கும், அதுக்கப்புறமா இப்போல்லாம் சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு நரமுடி வந்துடுது. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த கருவேப்பிலை பொடி ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையுமே வறுத்து எடுத்துட்டோம். இதை இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ணும்போது ரொம்ப நைஸாக திரிக்க வேணாம், கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கரகரப்பாகவே பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றி நான் இப்போ பொடி பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நம்மளுடைய எள்ளு பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு டேஸ்டியான எள்ளு பொடி இது. இதை வந்து நல்லா இட்லி தோசைன்னு வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும். எல்லாருக்குமே இந்த எள்ளு பொடி ரொம்ப பிடிக்கும். நல்லெண்ணெய் விட்டு இந்த எள்ளு பொடியை இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். நெய் விட்டு கூட நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எள்ளு பொடியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு குட்டி ரெசிபி ஒன்று நான் சொல்ல போகிறேன். அது என்ன ரெசிபினா எள்ளு சாதம். எப்படி பண்ணலான்னா, நல்லா ஒரு சூடான சாதத்தில் இந்த எள்ளு பொடியை ஒரு 2-3 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டு அது கூட நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்து கிளறி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். தொட்டுக்க கூட எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு வேணும்னா அப்பளமோ இல்லை வத்தலோ கூட வச்சுக்கலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அவசரமான நேரத்தில் இந்த எள்ளு பொடி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மத்தியானம் வெறும் ரைஸ் மட்டும் வச்சுட்டு இந்த எள்ளு பொடியை போட்டு விரவி எல்லோதிரையாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த எள்ளு பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அந்த வீடியோஸுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வந்துடும். நன்றி.